வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான சுமதி வளைவு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். சுமதி வளைவுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த வளைவு கிட்ட யாரு போனாலும் சரி, அங்க ஒரு பேயை பாக்குறாங்க. அந்த பேய் உங்களை பயன்படுத்தி அங்க இருந்து அனுப்பி விடுது. அதே மாதிரி அந்த பகுதியில சிலர் இறந்தும் போயிருப்பாங்க. அந்த பகுதியில ஆளுங்க இறந்து போனதுக்கு அங்க இருக்க பேய் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது மனுஷன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானா, இந்த மாதிரி நிறைய மர்மங்கள்லாம் இந்த படத்துல இருக்கும். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். முதல்ல 1950ஸ்ல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவசரமா ஒரு லோட ஒரு பகுதிக்கு கொண்டு போனோம். நைட்டு நேரம் இவங்க போக மாட்டாங்க. சரி, சாமி கிட்ட உத்தரவு கேட்கலான்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் சாமி கிட்ட உத்தரவு கேட்கிறாரு. ஆனா சாமி உத்தரவு தர மாட்டாங்க. இல்ல சுமதியால ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம ஊரை தாண்டி போக வேணாம், அந்த வழி வழியா போக வேணாம்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு துடிப்பான பையன் இருக்கான். அவன் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டான். எப்ப பாரு அந்த சுமதி பேய்க்கு பயந்துட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் பயம் கிடையாது, நான் கண்டிப்பா போக போறேன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் வேணான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பையன் வீம்புக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் கண்டிப்பா போக தான் போறேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல பேய் பிசாஸ்லாம் கிடையாது, நான் அதை உனக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பகுதி கிட்ட வரும்போது இவருமே உங்களோட கண்ணை மூடுறாரு. நீ அமைதியா வான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு அழகான அருவி இருக்கு, அதனால தான் இப்படி கூட்டு வந்திருப்பாரு. இவங்களுமே இந்த அருவியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா, பேய் பிசாஸ்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து லாங்ல ஒரு பொண்ணு நடக்கிற மாதிரி தெரியுது. யாருமா நீ, இந்த நேரத்துல என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல இவரோட ஒய்ஃப் நின்னுட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. என்ன அங்க நிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அதாவது இவரோட ஒய்ஃப் பக்கத்துலயும் இருக்காங்க, அங்கேயும் நின்னுட்டு இருக்காங்க. சோ அது பேய்ன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இங்கதான் சுமதி வளவுன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு 30 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது 80ஸ்ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப அரின்னு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்காரு. சார், உங்களுக்கு வரதுக்கு வேற ஊரே கிடைக்கலையா, இந்த ஊருக்கு எதுக்கு சார் வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் இந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி கூட்டு வர ஆளுங்க சொல்றாங்க. கூட்டு வர ஆளுங்க இருக்காங்கல்ல, தியேட்டருக்கு விளம்பரப்படுத்துற ஆளுங்களா இருப்பாங்க. இந்தாங்க சார், இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரோட இடத்துல இறக்கி விடுறாங்க. இப்ப இவருமே இவரோட இடத்துல இருக்க ஆளுங்க கிட்ட பேசுறாரு. ஆளுங்க கிட்ட இந்த இடத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு. ஓஹோ, அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா சார், பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சார், அந்த ஊருக்கு போற வழியில ஒரு வளைவு இருக்கும், அந்த வளைவுல பேய் நடமாட்டம் இருக்கிறதா அந்த ஊரை சேர்ந்து எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு மேல யாருமே அதை கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க சார், இந்த ஊரே கொஞ்சம் அமானுஷியம் நிறைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அப்பு அப்படின்றது. இப்ப பாத்ரூம் தான் போயிட்டு இருக்காரு. இவரோட அக்கா பொண்ணு கிண்டல் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறா. அம்மா பேய் கதை சொல்லுங்கன்ற மாதிரி அம்மாவை பார்த்து கேட்கிறா. இதை கேட்டு அவர் பயந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி தானே அவர் இருக்காரு. இப்ப இருட்டுல இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுறாரு. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. இப்ப அப்பாவும் ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. ஏன்டா சின்ன பையன் மாதிரி இப்படி இருட்டுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பையனை போட்டு திட்டுறாரு. நம்ம ஹீரோ சரியான பயந்தாங்கொலி அப்படின்றது தெரிய வருது. நாலாம் பயப்பில்லையே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சமாளிக்கிறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணு பயந்ததை சொல்லி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் பேரு அம்பாடி அப்படின்றது. இவர் தான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹீரோவும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு கேசட் கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பகல் நேரத்துல சாதாரண படம் கேசட்டை தருவாங்க, நைட்டு நேரம் அந்த மாதிரி படம் கேசட்டை தருவாங்க. அது மூலியமா தான் இவங்க 4 காசு பார்த்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப பத்ரன் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒரு தியேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தியேட்டரோட ஓனரா இவர் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட கேங்க வெறுக்கிறவரா இருப்பாரு. 2 கேங்குக்குள்ளயும் பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப திருவிழால தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ கேங்கோட வராருல, அதெல்லாம் பார்த்து இந்த பத்ரன் கோவப்படுறாரு. இந்த அரிய பொறுத்த வரைக்கும் ஊருக்கு புதுசா வந்திருக்காருல, அதனால ஆளுங்க எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், அது அப்புவோட கேங்கு, இது பத்ரனோட கேங்கு, 2 கேங்குக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சுமதி வளைவுல நிறைய விஷயம் நடந்திருக்கு சார். ஒருத்தன் அந்த பகுதியில இறந்து போயிருந்தான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. அந்த இறந்து போனவனோட ஒய்ஃப் தான் இவங்க. பேரு சுஜா. சுஜாக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுஜா இருக்காங்கல்ல, அந்த பத்ராவோட தியேட்டர்ல வேலை பார்த்திருப்பாங்க. திடீர்னு அந்த வேலையை விட்டுருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி அப்பு கேக்குறாரு. ஹஸ்பண்ட் இல்லல்ல, அதனால தப்பு தப்பாலாம் கைய வைக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அதனால தான் வேலையை விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்கா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எங்களோட கேசட் கடைக்கு வேலை செய்யறதுக்காக வாங்க, ரொம்ப சம்பளம் தர முடியாது, ஓரளவுக்கு சம்பளம் போட்டு தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த அக்காவும் ஏத்துக்கிட்டு போறாங்க. ஊர்லயே பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா,
பாத்தீங்களா அந்த குடும்பம் இப்ப மொத்தமா கார்ல வந்து இறங்குறாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகேஷ்னு ஒரு பையன் இருப்பான், அவன் பட்டாளத்தை சேர்ந்தவனா இருப்பான். அதே மாதிரி ஷோபான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த ஷோபா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கூட ஓடி போயிருப்பாங்க. அப்படி ஓடி போறதுக்கு அப்பு தான் ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். ஆனா அப்பு இருக்கார்ல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, யாருமே நம்ப மாட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஃபேமிலி அப்பு தான் ஓட வச்சிட்டான், அப்பு ஏதோ பண்ணிருக்கான், அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல, ஒருவேளை அப்பு சாவடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஷோபான்ற பொண்ணை பரதனுக்கு தான் கட்டி வைக்கிற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் அந்த பொண்ணு ஓடி போயிருப்பாங்க. அதனால தான் பரதனுக்கு அப்புவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இத பத்திலாம் புதுசா வந்து ஹரிக்கிட்ட தான் ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெரிய குடும்பத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்ன பாத்தீங்களா, பையன் பட்டாளத்துல இருக்காரு. அவரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அப்புவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப அப்பு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இன்னும் 2 வாரத்துல இந்த ஊருக்கு வர போறாரு, அவரோட அக்கா ஓடி போனதுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிறாரு, அவ எங்க போனான்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஊர்ல யாரோ இந்த மாதிரி பொய்யா வதந்திய பரப்பி விட்டுருக்காங்கன்னு இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஊர்ல எல்லாருமே வந்ததுனால திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஜாலியா பாட்டு டான்ஸ்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் கடவுள் வேஷம் போட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு குறி சொல்ற மாதிரி பேசுறாரு. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தை எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது ஆபத்து வரப்போதான்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. ஒரு ஃபங்க்ஷன்னா மியூசிக் பிளே பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் வேற ஒரு இடத்துக்கு போனோம், இப்பயே கிளம்பலாம்னு சொல்றான். இல்ல இல்ல நானும் வரப்போறேன்ல, அப்புறமா போய்க்கலாம், நைட்டு நேரம் போக கூடாதுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்ற மாதிரி அந்த பையன் நடந்து போறான். சுமதி வளைவை கிராஸ் பண்ணி தான் போனோம், அந்த வளைவு கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பின்னாடி சவுண்ட் கேக்குது. என்னென்ன நீயே வந்துட்டியான்ற மாதிரி திரும்புறான். அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம், சவுண்ட் மட்டும் இவனுக்கு கேக்குது. இவன் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு டெட் பாடி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. என்ன டெட் பாடி இருக்குன்ற மாதிரி இவன் செம்மையா பயப்படுறான். இப்போ அமானுஷ்யமா நடக்குது பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவனை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு கனவு மாதிரி வருது போல. ஹீரோ சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. வழக்கம் போல கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு அந்த விஷயம்லாம் கனவா வந்திருக்காது, நார்மல் கனவு தான் வந்திருக்கும். அந்த பையன் உண்மையாலேயே காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்து கிடப்பான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க பரதன் கேங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. கண் முன்னாடியே கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. சரி விடு மச்சான் சாப்பிட போலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவருமே சாப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. இவரை பரதன் இருக்கார்ல, இன்டைரக்டா கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சாப்பிட்டு போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க கூடாது, சண்டை போடணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்து பரதன் கூடயும் பரதனோட அசிஸ்டன்ட் கூடயும் சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி 2 பேர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் ஓங்கி அறையிறாரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் விலகிடுவான். அதனால அங்க இருக்க ஒரு பொண்ணு அரைஞ்சிடுறாரு. அந்த பொண்ணு பேரு பாமா அப்படின்றது. அவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவர் அரைஞ்ச அறையில அவங்களோட கழுத்தையே சுலுக்கிக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஓகேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இருக்கார்ல, அவனுக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அவனை உள்ள தள்ளுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பாவும் பரத நாளா தான் இருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இது தெரியாம நடந்த விஷயம்ன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாரு. ஆனா பாமா கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சொல்றாங்க. அதனால பாமா மேலே இவருக்கு ஒரு மரியாதை வருது. நம்ம தனிப்பட்ட முறையில சாரி கேட்கணும்னு யோசிக்கிறாரு. ஊர்லயே பெரிய குடும்பம்ன்ற மாதிரி ஒரு குடும்பத்தை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு சுத்தமா அப்புவை பிடிக்காது. ஏன்னா இவங்க வீட்டு பொண்ணு ஓடி போறதுக்கே அப்புதான் காரணம்னு நினைக்கிறாங்க. நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி பாமாவோட அப்பா கிட்ட கேக்குறாங்க. நான் பொண்ணு கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க கூட ஒரு கான்ஸ்டபிள் சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே இந்த இடத்துக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வரப்போறாரு. அந்த எஸ்ஐ உங்க ஆளுங்க தான், கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றத அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் சீக்கிரமா வரணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ஊர் பெரியவரும் யோசிக்கிறாரு. அந்த எஸ்ஐ இருக்காருல, நைட்டு நேரம் தான் ஜீப்ல இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசரான புதுசா வந்த ஹரி இருக்காருல, சார் நைட்டு நேரம் அந்த வளைவுல போறது ஆபத்து, போகாதீங்க, காலையில போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கேட்டை மட்டும் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இவர் இவ்வளவு சொல்றாருல, இவருக்கு என்னதான் ஆகுது பாப்போன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி போங்கன்ற மாதிரி கேட் எல்லாம் எடுத்து விடுறாங்க. கரெக்டா அந்த வளைவு கிட்ட வந்துட்டு இருக்கும் போது வண்டி ரிப்பேர் ஆயிருது. என்ன ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வண்டியில பாட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இப்ப பக்கத்துல வந்து பாட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. திரும்பி யூரின்லாம் போயிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த நபர்கிட்ட பேசுறாரு.
பார்த்தா அந்த இடத்துலயும் இவர் தான் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. என்ன நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி இவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எரிய ஆரம்பிக்குது. இப்ப வேகமா இவரை இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. இவருமே பயந்த மாதிரி எகிரி குதிக்கிறாரு. ஹீரோவும் பக்காவா ரெடியான மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இன்னைக்கு நானே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் மேல பாசத்துல நீ சொல்லன்னு எனக்கு தெரியும் மாமா, அந்த டீச்சரை பாக்குறதுக்காக தானே வரப்போறேன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கிண்டல் பண்றா. அந்த ஜீப்பை மட்டும் தான் எரிஞ்சிருக்கும். இந்த எஸ்ஐக்கு எதுவுமே ஆகல. போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னோம், கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆளுங்களுமே கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரை கூட்டு போலான்னு நினைக்கும் போது ஹீரோ குறுக்க வந்துடுறாரு. டே பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நீ பார்த்து வர மாட்டியான்ற மாதிரி ஹீரோவும் பதிலுக்கு திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் தான் அந்த அப்புவா, இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் முறைச்சு பாக்குறாரு. இப்ப வாவா குட்டன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அடி வாங்கினா பாமாவோட தம்பியா இருப்பான். இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறவன் டென்ஷன் ஆயிடுறான். நம்ம அக்காவையே அடிச்சிருக்கான்றதுக்காக பக்கத்துல வந்து பலார்னு கண்ணத்தையே ஒரு அற விடுறான். சின்ன பையன் கிட்ட அடி வாங்கினதை சொன்னா அசிங்கம் இல்ல, அதனால பல்லு வலிக்குதுன்ற மாதிரி கடையில இருக்க ஆளுங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் தீபா டீச்சர்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை போட்டு உடைச்சிடுறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட தான் இவன் அடி வாங்கினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடப்பாவி, சின்ன பையன் கிட்ட அடி வாங்கினியான்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே பாமாவை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பாமா பஸ்ஸுக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எங்க உங்க தம்பியை வச்சு அரைஞ்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, நீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அடிச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இவர் பார்த்து சிரிக்கிறாரு. ரெண்டு பேருமே லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சரக்கு வாங்கிட்டு 8 மணிக்குள்ள ஊருக்கு போயிடணும்ன்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா 8 மணி ஆயிருது. அதனால ஃபாரஸ்ட் ஆபீசர் கதவை சாத்துறாரு. இதுக்கு மேல போக போறீங்களான்னு கேக்குறாரு. வேணாம்ப்பா, ரிஸ்க், இங்கேயே சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவு பண்றாங்க. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. இவங்க சரக்கச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. இந்த பாட்டிக்கு சுமதியோட வரலாறு நல்லா தெரியும். புதுசா வந்த அரியும் அந்த வரலாற சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி சொல்றேன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லும் போது சுமதின்ற பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரிய வருது. வெள்ளக்கார காலகட்டத்துல சுமதின்ற ஒரு பொண்ணு இந்த கிராமத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஆசையா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக தான் இந்த ஊரே சேர்ந்த மாதிரி இந்த பொண்ணை வர வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது தீக்கு இரையாக்குனா இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இவங்க நம்பி இருப்பாங்க. உனக்கு ரிச்சுவல்லாம் பண்ணணுமா வான்ற மாதிரி ரிச்சுவல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பிடிச்சி நெருப்புக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க. அநியாயத்துக்கு சுமதியை சாவடிச்சிருப்பாங்க. சுமதி இதனால இந்த ஊர் மக்கள் மேல கோவப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு நேரம் யாருமே அந்த பகுதியை தாண்ட முடியல. சுமதி தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, சுமதி யாரையும் காயப்படுத்த மாட்டா. சுமதி சொல்ல போனா காப்பாத்த தான் செய்யறா. அந்த இடத்தை யாரும் தாண்டி போகாதீங்கன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்றா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே படுத்துட்டு இருக்கும் போது வண்டி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சார் நான் போறேன்ற மாதிரி ஹீரோவன் செக் பண்றதுக்காக வெளியே வராரு. ஒரு அம்பாசிடர் கார் தான் வந்திருக்கு. அந்த காருக்குள்ள இருந்து மகேஷ் இறங்குறாரு. அதாவது பட்டாளத்துக்கு போனவர் இறங்குறாரு. இவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அந்த மகேஷ் அப்புவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்குமே இந்த ஊரை பத்தி தெரியும்ல, காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாரு. காலையில இவரை பிக்கப் பண்றதுக்காக பத்ரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த மகேஷ் இருக்கார்ல, இந்த வாட்டி என்னோட அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம நான் பட்டாளத்துக்கு போறதா இல்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்புவை பார்த்து இவர் பேசுறாரு. இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி அப்புவும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. புதுசா வந்த எஸ்ஐய கைக்குள்ள போட்டுக்கணும்ன்றதுக்காக இந்த மகேஷ் இருக்கார்ல, வீட்டுக்கு கூட்டு வந்து சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இது எதுவுமே மகேஷோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல, அதாவது அப்புவோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. இங்க வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட மட்டும் தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கலங்க, முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த எஸ்ஐ காதுல கேட்டது போல எஸ்ஐயோ நான் கிளம்புறேன்ற மாதிரி ரெடி ஆகுறாரு. உன் ஒய்ஃப் மேலாம் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லப்பா, உன் அக்காக்கு என்ன ஆச்சுன்றத கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி அந்த பகுதியில ஏதோ அமானுஷமா நடக்குது, நானே அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த எஸ்ஐ சொல்றாரு. இப்ப நமக்கு தீபா டீச்சரை காட்டுறாங்க. அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. பிரசவம் பாத்திரலாம் நினைச்சா நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனோன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட கேங்ல செம்பன்னு ஒரு அண்ணன் இருப்பாரு. அவரு நான் தைரியமா வண்டியை ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன், என் கூட யாரெல்லாம் வரீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. வயசு பசங்க கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் அக்காவை காப்பாத்தணும், நம்ம கூட்டு போலான்ற மாதிரி இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா போங்கன்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அந்த வளைவு கிட்ட வரும்போது கரெக்டா ஒரு மரம் சாஞ்சு விழுந்துருது. இவங்களால அந்த மரத்தை தூக்காம இங்க இருந்து போக முடியாது. எல்லாம் எதிர்பார்த்தது தான், நம்ம எப்படியாவது இந்த கிளைய விலக்கிட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
அவங்களுக்கும் வலி தாங்க முடியல, வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிளைய தூக்கிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு அவங்க கத்துற சவுண்ட் நின்றுது. என்ன சவுண்ட் நின்றுச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த லேடி திடீர்னு காணாம போயிடுறாங்க. திடீர்னு எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. காட்டு பகுதியில தேடலான்ற மாதிரி இவங்களுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இந்த அம்பாடி இருக்காருல, அவங்க ஒரு அருவியில இருந்து குதிக்கிற மாதிரிலாம் பாக்குறாரு. அக்காக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. உண்மையில அதெல்லாம் இல்யூஷனா தான் இருக்கும். இப்ப ஹீரோவோட அப்பா கண்ணுக்கு அவங்க தலை இல்லாத மாதிரி தெரியுறாங்க. தலை மட்டும் கீழே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பாக்குற இவரு பயப்படுறாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ ஒரு வழியா வந்துட்டு இருக்காரு. அந்த வழியா அவங்க இருக்காங்கல்ல, ஒரு கத்திய வச்சு அவங்களோட வயித்தை அவங்களே கிழிச்சுக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே திரும்பி வண்டி கிட்ட வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கிறது தெரியுது. இது எப்படா நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப வேகமா இவங்க ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த தீபா கிட்ட கேக்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தது, எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தீபாவும் சொல்றாங்க. இந்த ஜென்ஸுங்கெல்லாம் அமானுஷ்யமா நிறைய விஷயங்களை பார்த்தாங்கல்ல, எல்லாருக்குமே ஜுரமே வந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் காட்டு பகுதியில நடக்கிறத காட்டுறாங்க. இது சுமதி வளவா இருக்காது, வேற ஒரு பகுதியா இருக்கும். இந்த இடத்துல எல்லாருமே பண்ணி எல்லாம் வேட்டையாடுறாங்க. அதை எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உன் அக்கா ஷோபாவை அந்த சுமதி பேய் ஏதாவது பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த எஸ்ஐ மகேஷை பார்த்து கேட்கிறாரு. மகேஷ் எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த சுமதி வளைவை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாரு. அவர் இருக்கார்ல, சுமதி யாரையும் கொலைலாம் பண்ண மாட்டா, மேக்சிமம் அவ பயம்படுத்துவா, இந்த பகுதியை தாண்டாதீங்க கிளம்புங்கன்ற மாதிரி தான் பயம்படுத்துவா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நைட்டு நேரம் பேயை பார்த்துலாம் பயந்துருப்பாரு. ஆனா இவர் பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, தீபாக்காவை நான் தான் காப்பாத்தினேன், பேயெல்லாம் மீறி தான் காப்பாத்தினேன்ற மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அதை இந்த பாமா கேட்டுறாங்க. என்ன கதெல்லாம் விட்டு முடிச்சாச்சா அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பாமாவை பிடிச்சிருக்குல்ல, நேரடியா இவருமே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இது மூலியமா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. அடிக்கடி வெளியே வச்சுலாம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டை நிக்க வச்சுட்டு இவங்களுமே மரத்துக்கு பின்னாடி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த எஸ்ஐ பாத்துறாரு. இந்த எஸ்ஐ பத்ராக்காக தானே வேலை பார்க்கறாரு. பத்ராவோட ஃபேமிலி கிட்ட கோர்த்து விடணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப மகேஷோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா சமையல் வேலை எல்லாம் பாப்பாரு. அவர்கிட்ட வேலையை ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நாங்க பாமாக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கோம், பத்ரா தான் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணோன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த எஸ்ஐ சொல்லி தான் இந்த விஷயத்த பண்றாங்கன்றது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருது. பாமாக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இவங்க கேங்லயே செம்பன்னு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த அண்ணன் இருக்காருல, இதை எடுறா உனக்கு சோகம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவருமே அதை எடுக்கிறாரு. அது கொஞ்சம் கஞ்சா மாதிரியான பொருளா இருக்கும் போல. இவர் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுமதி இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஷோபான்ற பொண்ணை இந்த அப்பு கூட்டு போய் விட்டுட்டாருன்ற மாதிரி தான் அப்புக்கு ஊர்ல கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் சுமதி வளைவு கிட்ட வந்துடுறாரு. நான் அந்த ஷோபாவை கொண்டு வந்து விட்டனா எல்லாருமே என்ன தப்பு தப்பா பேசுறாங்க, அதுக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சுமதியை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப எலும்பு சம்பளம் ஒண்ணு உருண்டு வருது. அதே மாதிரி புகை மூட்டமா இந்த இடமே மாறுது. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காலையில பார்த்தா ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. காலையில நீங்க எல்லாருமே அந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்க, அதனால தான் தூக்கிட்டு வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க எல்லாருமே செம்ம போதையில இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏடகுடமா அப்படி போய் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க, வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. பாமாக்கு வாவா குட்டன்னு ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட அக்கா பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும். இப்ப ஹீரோவோட அக்கா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும், அப்பதான் நாளை பின்ன நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க சேர்த்து வைப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் நீ என்ன சொன்ன, அப்ப என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். பிடிக்கும்ன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. முதல்ல அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி என்னோட அக்கா ஒரு லெட்டர் கொடுத்திருக்கா, நான் தான் கொடுக்காம வச்சிருக்கேன், இன்னைக்கு கொடுத்துறேன்ற மாதிரி இந்த வாவா குட்டன் சொல்றான். இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறான். என்னடா அடிக்கிறதுக்கு வந்திருக்கியான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல என் அக்கா ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னா, இந்தாங்க லெட்டர் அப்படின்ற மாதிரி இவனுமே தந்துட்டு இருக்கான். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் இங்க இருக்கிறத பரதன் பாக்குறாரு. இங்க என்னடா பண்ற, வா கிளம்பலான்ற மாதிரி அந்த பையனை கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டவரு இங்க இருக்க சுஜாவை ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு போறாரு. அவன் எதுக்காக அந்த மாதிரி பாத்துட்டு போறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்பதான் சுஜாவும் தியேட்டர்ல இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா தியேட்டர்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, அடிக்கடி இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது அந்த தியேட்டர் ஓனரா இருக்க பத்ரா தான் அடிக்கடி மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட தப்பா நடந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, நான் பொறுத்துக்கிட்டேன். என் பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க.
அட பாவி, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் எல்லை மீறி நடந்திருக்கானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. இவன் போய் ஹீரோயினை கட்டிக்கிறதா, அதுக்கு நம்ம விடவே கூடாது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஊர் எல்லையில யாரோ மரத்துல தூக்கு போட்டிருக்காங்கன்றது ஊர் மக்களுக்கு தெரிய வருது. இப்ப எல்லாருமே பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறதுக்காக வராரு. அங்க தூக்குல யார் தெரியுமா தொங்கிட்டு இருக்கா? சுஜாவும் அவங்களோட பொண்ணும் தான் தொங்கிட்டு இருக்காங்க. இத பாக்குறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் எனக்கு வாழ்ற நம்பிக்கையே வந்திருக்குன்ற மாதிரி சுஜாக்கா சொல்லியிருப்பாங்க. அவங்களா தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பரதன் பண்ணது வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக அவன் தான் இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அந்த பரதன் தியேட்டர்ல உட்காந்து படம் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் தியேட்டர்ல உட்காந்து தான் படம் பார்த்துட்டு இருக்கான். இவருமே அந்த இடத்துல வச்சு அவனை போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விட்ரான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காரு. இப்ப பரதன் இருக்கான்ல, நான் பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது இவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் என் மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்க பாக்குறான், யாருமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதனால ஹீரோ சொல்றது யாருமே காதுல வாங்க மாட்டாங்க. சுஜாக்காவோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு இவர் சொல்றத அப்பா கூட நம்பாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த புதுசா வந்த எஸ்ஐ இவரோட தோல்ல கைய போட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ நினைக்கிறது சரிதான், இவன் தான் சாவடிச்சான், நான் தான் அதை சூசைடா மாத்த போறேன், ரிப்போர்ட் எல்லாம் எப்படி மாத்தணும்னு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன், உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது இவருக்கு கோபமா வருது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம இங்க இருந்து போறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கொலைன்றது தெரிஞ்சிரும். ஆனா இவர் சூசைடுன்ற மாதிரி ரிப்போர்ட்டை வர வச்சிருப்பாரு. இப்ப பாடி எல்லாம் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களுக்கு தான் ஃபேமிலின்னு யாருமே இல்லல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான் சேர்ந்து முன்ன இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பரதன் வரத பாக்குற இவர் கோவப்படுறாரு. அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டானே, இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பாமாக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது. பாமா ஓடி போயிடலான்ற மாதிரி இன்னொரு லெட்டரை இவருக்காக எழுதிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது போல. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி பரதன் அதே மாதிரி மகேஷ்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க, பிரச்சனை பண்ண பாக்குறியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல, என் அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா, அவ ஓடி வந்துருவான்னு பயப்படுறீங்களான்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு பயம் இல்ல, நீ போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எப்படா உன்னால சிரிக்க முடியுது, உனக்கு வருத்தமா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. வருத்தமா தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா பேசுறாரு. சரி விட்ரான்ற மாதிரி எல்லாருமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காம வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, இந்த இடத்துல சரக்க போட்ட மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்ப சரக்க போட்டதுனால போதையில கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பாமாவும் ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காங்க. லெட்டரை கொடுக்கலாம்னு பார்த்தா அவங்களால கொடுக்கவே முடியல. இந்த எஸ்ஐ ஏமாத்தி தான் ரிப்போர்ட் வாங்கினாருன்றது கான்ஸ்டபிள் ஒருத்தருக்கு தெரியும். அந்த கான்ஸ்டபிள் மகேஷை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீ நினைக்கிற மாதிரி பத்ரன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, சுஜாவோட சாவுக்கு அவன் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா சுஜாவும் பொண்ணும் வீட்டுல தனியா இருக்கும் போது இந்த பரதன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பரதன் மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐயும் கூட வந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் தூக்குல மாட்ட வச்சிருப்பாங்க. இவனுக்கு போயா நம்ம அக்காவை கட்டி வைக்கணும்னு நினைச்சோம், அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணை கூட இவனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்ற மாதிரி மகேஷ் யோசிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோ சோகமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காருல, அப்ப அப்பாவும் நிறுத்துறாரு. டே, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன், நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடுறா, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்றது அப்பாவான்ற மாதிரி ஹீரோவா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்ற மாதிரி அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுடா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவங்க நம்பாம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது மகேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் மேல யாராவது கையை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவருக்காக ஹெல்ப் பண்றாரு. டே அப்பு, அவ ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் இருக்கிற இடத்துல தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை கூட்டிட்டு நீ போடா, நான் இவங்களெல்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி அப்புவும் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இங்க இருந்து தப்பிச்சு பின்னாடியே துரத்திட்டு சிலர்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த வளைவை கிராஸ் பண்ணிட்டு தான் போனோம், தைரியத்தை வர வச்சு இவரும் கிராஸ் பண்ணலான்ற மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடியே ஏதோ ஒரு ஜீப் வருது. என்ன ஜீப் சவுண்ட் கேக்குதுன்னு இவர் திரும்ப ட்ரை பண்றாரு. அப்ப வந்த ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இவர் அடிச்சு தூக்கிடுது. எஸ்ஐயும் பரதனும் சேர்ந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கேயே கதையை முடிச்சுட்டு பேய் தான் முடிச்சதுன்னு கொண்டு வந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கதையை முடிக்கிறதுக்காக இவங்க அட்டாக் பண்ணலாம் பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பரதன் கண்ணுக்கு இறந்து போன ரெண்டு பேருமே தெரியுறாங்க. அதாவது அம்மா பொண்ணை இப்ப சாவடிச்சாரு பாத்தீங்களா, அவங்க பேயா கண்ணுக்கு தெரியுறாங்க. என்ன பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி பரதன் பயந்துட்டு இருக்காரு. என்ன பயந்துட்டு இருக்க, இவன் கதையை முடின்ற மாதிரி எஸ்ஐ முடிக்கிறதுக்காக வராரு.
அப்பதான் இவரோட கண்ணுக்கும் பேய் தெரியுது. இப்ப ஹீரோவே ஒரு ஸ்டேஜ்ல பேயா மாறிடுறாரு. அப்படி மாறின ஹீரோ இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. கதையை முடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல இருக்க பேய் போயிருது போல ஹீரோ மயங்கின மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மகேஷ் தான் இந்த இடத்துக்கு வராரு. டே உனக்கு என்னடா ஆச்சு, எந்திரி சீக்கிரமா அவளை பாக்குறதுக்கு போன்ற மாதிரிலாம் எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. இவருமே மகேஷ்க்கு ஒரு நன்றியை சொல்றாரு. இப்ப வேகமா ஹீரோயினை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினும் இவரை பார்த்தோன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன். ஷோபாவை நான் எங்கேயும் கொண்டு போய் விடல, ஆனா ஊர் மக்கள் ஷோபாவை நான் தான் கொண்டு போய் விட்டுட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஓடி போனா இதை பத்தி தான் என்னோட ஃபேமிலியை ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க, அதனால நம்ம ஓடி போக வேணாம், சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா ஊர் மக்களும் காலையில் தான் தைரியம் வந்து இந்த இடத்துக்கு வராங்க. இந்த கல்யாணத்தை எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஆனா நான் விட மாட்டேன்ற மாதிரி இவரும் அவங்களோட கையை பிடிச்சிருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வந்துட்டு இருக்கு. ஜீப்ல இருந்து யார் தெரியுமா இறங்குறாங்க? ஷோபா தான் இறங்குறாங்க. ஷோபா ஓடி போயிட்டாங்கன்னு சிலரும், ஷோபா இறந்தே போயிட்டாங்கன்னு சிலரும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஷோபா உயிரோட வரதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷோபா நீ யார் கூட தான் ஓடி போன, உனக்கு என்னதான் ஆச்சு, உன்னை ஓட வச்சதே இந்த அப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஷோபா சொல்றாங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அப்புவும் கேட்டுட்டு இருக்காரு. சரி அப்பு உன்னை ஓட வைக்கலன்னு வச்சுக்கோ, நீ யாரு கூட ஓடி போன அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்து ஊர்ல ஒருத்தர் எனக்கு பிடிச்சது, அவர் கூட தான் நான் ஓடி போனேன், அவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கையை நீட்டி காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ல ஒருத்தரை காட்டுறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க இல்ல, உங்களுக்கு பின்னாடின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான்ற மாதிரி அரி இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா அரி தான் இவங்களை கூப்பிட்டு ஓடி போயிருப்பாரு. அரி இருக்கார்ல, திரும்பி இவங்களை ஊருக்கு கூப்பிட்டு வரணும், அதுக்கு முன்னாடி நிலைமையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கேட்டு இந்த ஊருக்குலாம் வந்திருப்பாரு. இப்ப ஷோபாவும் அப்பாவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் மேட்டரை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அதனால தான் நான் ஓடி போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாமா விஷயத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பத்தி என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பாமா ஆசைப்படுறவனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அப்பா இருக்கார்ல, எனக்கு ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேரையே சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி ஊர்க்காரங்க முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது சுஜாவோட ஹஸ்பண்ட் அந்த பகுதியில இறந்து போனதா சொன்னாங்க பாத்தீங்களா, பத்ரன் தான் சாவடிச்சிருப்பாரு. ஏன்னா பத்ரனுக்கு சுஜாவை அடையணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும், அதுக்காக தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருப்பாரு. ஷோபாவை சரியான நேரத்துல வர வச்சு ஹெல்ப் பண்ணதே அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அரிதானே. அதனால ஈரவா அவருக்கு பக்கத்துல வந்து அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்குடா எனக்கு நன்றி சொல்ற, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், அன்னைக்கு நீ தான் ஷோபாவை கரெக்டான நேரத்துக்கு கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டாரு. இது நான் கூட்டு வந்தேனான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் ஷோபாவை கூட்டு போறதுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருப்பாரு. அந்த இடம் வரைக்கும் ஹீரோ தான் கொண்டு வந்து ஷோபாவை விட்டுருப்பாரு. என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப மகேஷ் இருக்கார்ல, நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் மேல எனக்கு கோபம் இல்ல, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கீழே விழுந்து கிடக்கும் போது தூக்கி விட்டு பாமாவை போய் பாருன்னு இவர் தானே சொன்னாரு, அதுதான் ஹீரோ மீன் பண்ணிட்டாரு. ஆனா மகேஷ் இருக்கார்ல, நாளா அந்த மாதிரி ஹெல்ப்பே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் ஹெல்ப் பண்ண மாதிரி நமக்கே காமிச்சிருப்பாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவர் ஹெல்ப் பண்ணி அனுப்பி விட்டாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அவர் பேய் மாதிரி மாறுறாரு. ஆக மொத்தத்துல பேய் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்பதான் ஹீரோ வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஷோபாவை ஊரை விட்டு அனுப்புறதுக்கு இவரெல்லாம் ஹெல்ப்பே பண்ணிருக்க மாட்டாரு. ஷோபா ஊரை விட்டு விருப்பப்பட்டவங்க கூட போறதுக்கு பேய் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். அதனால பேய் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோ உருவத்துக்கு மாறி இருக்கும். இப்ப ஷோபாவை ஒரு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து விடுது. இப்பதான் பேய் தான் எல்லாமே பண்ணுச்சு அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. இவர மாதிரியே அந்த பேய் உருவத்தை மாத்தி இருக்கும், அதனால தான் ஊர்ல இவன் தான் கொண்டு போய் விட்டான்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கும். இப்பதான் ஹீரோக்கு அதுக்கான காரணம்லாம் புரியுது. இதோடயே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.